என் வீட்டுக்காரரை பாரு, எவ்வளவு அமைதியா இருக்காரு. அவருக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? நீ என்ன பண்ணுவ? உன் வீட்ல உன்னை அவ்வளவு லட்சணமா வளர்த்து வச்சிருக்காங்க. என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேச வேணாம், நல்லா இருக்காது. என்ன மிரட்டுறியா? என் வீட்டுக்கே வந்து என் பையனை கட்டணும்னு சொல்லி என்ன மிரட்டி பார்த்து பேசுறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. சத்தி, என்ன சத்தி, தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேச. என்னது வகர்? அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறான்ற என்ன கொஞ்சம் கூட இல்லாம அவங்க இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க. அத நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா எந்த அம்மாவுக்கு தான் கோவம் வராது? அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க. நீங்க உங்களை கொஞ்சம் தயார்படுத்திட்டு வந்திருக்கணும். பெத்தவங்க கோபத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற ஒரு மினிமம் ஹோம்வொர்க் கூட பண்ணாம இப்படி ரெண்டு பேரும் வந்து பேசினா அப்படி என்ன சார் நீங்க வாத்தியார் மாதிரி ஹோம்வொர்க் அதுதுன்ட்டு உங்க மிஸ்ஸஸ் இந்த மாதிரி பேசுறப்ப என்னோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். தப்புமா. இது குடும்பம். இதுல சில விஷயங்களை ஏத்துக்கிறது ஒத்து போறதும் தான் உன்னை இந்த குடும்பத்தோட இணைச்சுக்கிறதுக்கான அடிப்படை தகுதி. நல்லா இருக்கு சார். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ எடுத்து உங்க மருமகளை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. சத்தி, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா பேச. என்னது வகர்னி, உங்க அம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா உங்க அப்பா வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முதல்ல நீங்க வா. தயவு செய்து கொஞ்சம் வெளியே வா. என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம எதுக்கா வந்திருக்கோம்? கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்கு. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நமக்கு காரியம் தானே முக்கியம். சரி விடு. முதல்ல நீ உள்ள போய் அம்மா கிட்ட சாரி கேளு. அதுக்கப்புறம் கெஞ்சு கூத்தாடி அவங்க கையில கல்ல வந்து எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். என்ன எனக்கு வாழ்க்கை பிச்சைய போடுற? சத்தி, அவங்க என்னோட அம்மா. சத்தி, அவங்க உனக்கு அம்மா. உன்னை செருப்பால அடிக்கலாம், அத நீ வாங்கிக்க. ஆனா எனக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க என் குடும்பத்தை பத்தி எல்லாம் இருக்கிறாங்க. ஐயோ, உங்க ரெண்டு பேத்துக்கும் இதான் பிரச்சனை. உனக்கும் பேச தெரியாது, அவங்க பேச தெரியாது. இதுதான் ப்ராப்ளம். நான் அமைதியா தான் இருந்தேன். உங்க அம்மா தான் வரப்போற மருமகளை திட்டணுங்கிறதுக்காகவே இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த மாதிரி ஒரு சண்டை முன்னே இருந்தாங்க. அவங்க முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க சத்தி. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் உன் கூட வாழ போறேன். உன்னை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு உன் வீட்டுல இருக்க நாய்க்குட்டி கோழி பூனை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல. அந்த அவசியமும் எனக்கு இல்ல. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. கொஞ்சமாவது நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம வாழ்க்கைய பத்தி ஒரு பயம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாத்தையும் எடுத்துருந்து பேசுவியா நீ? இந்த மாதிரி சத்தி, நானும் நீ லவ் பண்ற விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன மிரட்டுறியா? இந்த உலகத்துல நீதான் கடைசி ஆம்பளையா? இத பாரு, இந்த பிளாக்மெயில் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம். யாரு? நான் உன்னை பிளாக்மெயில் பண்றேனா? என்ன சத்தி, நீ பண்ற தப்ப நான் எடுத்து சொல்றேன், அதை புரிஞ்சுக்க மாட்டியா? வீட்டுல இருக்க பிரச்சனை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இதுல நீ வேற. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்து சாகு. உங்க அம்மா என்ன திட்டினாங்கன்னா சதான் போமான்னு என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற தைரியம் இல்ல உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. இத பாரு, உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியும்னு எனக்கு தோணல. சத்தி, ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு ப்ராப்ளம், இவ்வளவு பிரச்சனைங்க. வேணாம் வேணாம், இப்ப சொன்னது வாக்கர். இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். நீ காட்டுற சலுகை இல்ல. உங்க அம்மாக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னால வாழ முடியாது. இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல. நான் இல்லாம நீ முடியும் முடியும். உன்னை விட்டுட்டு என்னால வாழ முடியும். வாழ்ந்து காட்டுற. சத்தி, நான் சத்தி, தயவுசெய்து கோவப்படாத சத்தி. எது இருந்தாலும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். சத்திய பொறுமையா பேசலாம் சத்தி. ஆத்திரப்படாத சத்தி. சத்தி, நான் சொல்றது கேளு. சத்தி, சத்தி, உங்ககிட்ட தான் பேசிட்டு. ஏன்பா கலையரசு, வந்த மனுஷன் தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி இப்படி பட்டுன்னு கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா.
ஒரு நிமிஷம் என்னடா இந்த ஆள் இப்படி விவரம் இல்லாதவரா இருக்காருன்னு தோணிடுச்சு. எனக்கும் மனசுல கொஞ்சம் வித்தியாசமா தான் பட்டுச்சு. ஆனா மனசுல ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசுறது நல்லது தானே. ஆமா ஆமா. தண்டையார்பேட்டையிலே பெரிய ஃபைனான்சர் ஆ, தண்டபாணின்னா தெரியாத ஆளுங்களே இல்ல. ஆ. இவ்வளவுலாம் இருந்தும் எந்தவித பந்தாவும் இல்லாம வெளிப்படையா பேசுறது பெரிய விஷயம் தானக்கா. ம், ம். வசதியான இடம், ரொம்ப நல்ல குடும்பம். எனக்கு என்னமோ நம்ம சக்தி அங்க கட்டி கொடுத்தா நல்லா வாழ்வான்னு தோணுது. நம்ம சக்தியோட ஜாதகத்தையும் போட்டோவையும் கொடுத்து அனுப்புவோம். ம், மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருந்து ஜாதகமும் பொருந்திருந்தா மேற்கொண்டு பேசலாம்ல. ம். நீ சொல்றதும் சரிதான். அப்படியே உன் வீட்டு எஜமானிம்மா ஒரு வார்த்தை கேளு. இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஏன் தலை போட்டு உருட்டுற மாதிரி இதுக்கும் உருட்டுவா. என் தலை சாயிற வரைக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? அவகிட்ட ஒரு வார்த்தை கேளு. அவகிட்ட என்னக்கா கேக்குறது? அவ காதுபட பேசுறமே அதுவே பெரிய விஷயம். சரியா? அதான் வரேன்ப்பா. சக்தியோட போட்டோ எடுத்துக்க. பீரோல அவளோட ஜாதகம் இருக்கு, ரெண்டு எடுத்துட்டு போய் தண்டபாணி நேத்து வந்தாருல அவர் வீட்டுல கொடுத்துட்டு வா. ஒரு வீட்டு அட்ரஸ் என் சட்ட பாக்கெட்ல இருக்கு. சரி. அப்படியே பையனுடைய போட்டோ ஜாதகம் கொடுத்தா அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரிப்பா. போயிட்டு வா பத்திரம். கரெக்டா முடிச்சிட்டேன். இந்தா. தம்பி வேலை முடிஞ்சது, அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? அசல வேணா எப்ப வேணா கொடுங்க, வட்டின்றத கரெக்டா கொடுத்துருங்க. தெரியுதா? அப்பா புது டெலிஃபோன் கொடுக்க வந்தாங்கல்ல, வேலை முடிஞ்சிச்சான், உங்களை பார்க்கணுமா? ஆ, புது கனெக்ஷன் கொடுத்தவங்க அங்க பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே, என்னையும் பாப்பானே. சரி வர சொல்லு. சரிப்பா. என்னங்க அப்பா கூப்பிடுறாரு, போய் பாருங்க. சரிப்பா. சரி புறப்படுங்க. வணக்கம் சார். வாங்கப்பா வாங்க வாங்க. என்ன புது கனெக்ஷன்லாம் கரெக்டா கொடுத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் சார். கின்னு சத்தம் கேட்டதே. ஆமா சார். இதை வச்சுதானப்பா நமக்கு தொழில. இதுதான் மகாலட்சுமியே. ஆமா, வீட்டுல காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். சரி சரி, ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு. அப்ப வாங்க போயிட்டு வாங்க. சார் அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல காஃபி செலவுக்கு ஏதாவது? அதான் காப்பி தண்ணி கழனி தண்ணி மாதிரி கலக்கி குடிச்சிட்டால, குடிச்சிட்டீங்களா? போயிட்டே இருங்க சார். அதை ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார், ஏதாவது பார்த்து கொடுங்க சார். ஓ, பார்த்து கொடுக்கறதா? வழக்கமா அந்த மாதிரி வேலை செஞ்சா வாங்கறது தானே சார். சரி சரி, பார்த்து கொடுக்கணும்ல, பார்த்தே கொடுத்துருவோம். இந்த பக்கம் பார்த்தா எப்படி இருக்கும்? பழக்கம் இல்ல, இந்தாங்க. என்ன சார் இது? நாங்க 2 பேர் வந்திருக்கோம். ஆளுக்கு 250 500 ரூபாய் ஆகுது சார். நாளை பின்ன போன்ல ஏதாவது ஃபால்ட்டுனா நாங்க தானே சார் ஓடி வரணும். இப்பெல்லாம் அதெல்லாம் சகஜமாயிடுச்சுங்க சார். கொடுங்க சார். ஆக 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா சைடுல 500 ரூபாய் வாங்குறதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்ல? யோ, போன வாரம் எங்க சைஃபன் அடைச்சிக்கிச்சு. ஒருத்தன் கோமணத்தை கட்டிட்டு மொத்தமா முங்கிட்டான். ஒரு நாள்லாம் இருந்து வெளியே எழுந்து வந்தான். வெறும் 50 ரூபா கொடுத்தேன். ஐயா சாமின்னு வணங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு 1 மாச சம்பளத்தை அவனுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்டவனுக்கு 50 ரூபா கொடுத்ததும் வாங்கின்னு போயிட்டான். நீ என்னடா 2 ஒயர் நோண்டிட்டு 500 ரூபாய் கேக்குற? யோ, இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சு 150 வருஷம் ஆகுது. சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் ஆகுது. இன்னமும் இந்த கிளி நெல்ல லஞ்சமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜோசியம் சொல்லுது. ராமா ராமான்னு கட்டையை தட்டிட்டு காசு கொடுத்தாதான் குரங்கு தாவுது. அந்த குரங்கு கிளிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? யோ வாங்கியாங்க. முதல் சுதந்திர போராட்ட வீரர் கூப்பிடுறாரு. காலையில போகும்போது கழுத்து வரைக்கும் ட்ரெஸ் போட்டு போவாரு. ராத்திரி வரும்போது மூக்கு முட்டை குடிச்சிட்டு வருவாரு. பட்டா பட்டா நிக்கிறோட தான் வருவாரு. போய் பாருங்க. காந்தியோட கடைசி சீடை கர்மாந்திரம் பிடிச்சது எனக்குன்னு பிறந்திருக்குது. இத பாருங்க, அந்த ஆள்கிட்ட பேசி உங்களால ஜெயிக்க முடியாது. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபா வேணும் சார். என்ன அங்க சார் உங்க பையன் தரேன்னு சொல்றாரு சார். அவரு கொடுத்துருவாரு. மொத்த சொத்தையும் பத்திரமா எழுதி உங்ககிட்ட கொடுத்துருவாரு. பூபதி, உனக்கு ஏன் கண்ணு இதெல்லாம்? நீ போ, ஆத்தா இருப்பா.
ஆஃப் ஃப்ரை ஊத்தி கொடுப்பா, சாப்பிட்டு படு. பாதி ராத்திரில வாந்தி எடு, இந்த ஜன்னல்ல எடு. நேத்து தான் அந்த கதவுக்கு பெயிண்ட் அடிச்சேன். அவன் கிடக்குறான், நீங்க வாங்கயா. ஐயோ, நீங்க போங்க. என்ன கொடிகாத்த குமரன் கூப்பிட்ட மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க? அவன் கொடுப்பாயா? ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வட்டி எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறேன். அவன் கோடீஸ்வரன் விட்டு பிள்ளையா? நான் அப்படி இல்ல, சாதாரண விவசாயி புள்ள. என்னெல்லாம் கொடுக்க முடியாது. சரிங்க சார், 4 இடத்துக்கு போகணும். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் வழக்கம் தானே சார். சட்டு புட்டுன்னு கொடுங்களேன். அவசரம், கோவம் கொடுக்குறேன். ஆமா, 500 ரூபானா கரெக்டா 500 ரூபா தான் கொடுக்கணுமா, இல்ல 100 ரூபா குறைச்சிக்கலாமா? கட்டுப்படி ஆகும் சார். கட்டுப்படி ஆகாது. அப்ப 500 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் கொடுத்தா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்தா 1000 ரூபாய் உங்களுக்கு தான். இருங்க, உங்க ஆத்தாளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், உங்க அக்காளுக்கு கிட்னி ஃபெயிலியர். ராத்திரி 1 மணி தனியார் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போக முடியாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போறீங்க. அங்க ஒரு வார்ட் பாய் இருக்கிறான். உங்களை மாதிரியே இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் 1000 ரூபான்னு பிக்ஸ் பண்ணி இருக்கிறான். அந்த மாதிரி நேரத்துல பரவாயில்லப்பா, நல்ல மனுஷனா இருக்க, எடுத்துக்குப்பான்னு சந்தோஷமா கொடுப்பீங்களா? அடா பாவி, உயிரை கையில புடிச்சிட்டு வந்து நிக்கிறோம், இந்த நேரத்துல இப்படி வந்து கேட்கடா சண்டாள பாவி அப்படின்னு வயிற்றுச்சலோட பணத்தை கொடுப்பீங்களா? வயிற்றுச்சலோட தானே கொடுப்பீங்க. அதே வயிற்றுச்சலோட தான் நான் கொடுக்கறேன். இது இருக்குது, எடுத்துங்க சார். உங்க சங்காத்தமே வேணாம் சார், ஆள விடுங்க. நல்ல இடத்துக்கு வந்தா போயா. ச்சே, ஏமா இவர் இப்படி இருக்காரு? நானே போய் கேட்கிறேன். சொன்ன கேளுடா. டேய், ஏப்பா இப்படி நோய் நோய்ங்கிறீங்க? அவங்க கேட்ட பணத்தை கொடுக்க வேண்டியதானே? நாளைக்கே டெலிபோன் ரிப்பேர்னா ஒரு பையன் வரமாட்டான். நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறவனையும் கொடுக்க விட மாட்டீங்க. டேய், இது ஏன் ரத்தம் ஏன் வேர்வடா, நான் கொடுக்க மாட்டேன். நீ சம்பாரிச்சு வச்சிருந்தா அள்ளி கொடு. போய் வேலைய பாரா, டாஸ்மாக் கடை மூடிட போறான் போ. நீ போடா, அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லினே கிடப்பாருப்பா. அட தம்பி, என் பையன் உங்க மாப்பிள்ள பூபதி, பொண்ணு வீட்டுக்காரங்க. ஹலோ அங்கிள், அப்பா ஃபோன் பண்ணிருப்பாரு. இந்தாங்க ஜாதகம். ஆமா, சந்தோஷம். உட்காருப்பா, உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். உட்கார்ந்து சாப்பிட்டு போயனா ஏதோ போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போற மாதிரி போறேன். போய் ஏதாவது செய்து போடுறீ. வாப்பா வா, சாப்பிடு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும், கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, இரு இரு. உங்க அப்பாவும் போட்டோவும் ஜாதகம் எல்லாம் கேட்டாரு, எல்லாம் இதுல இருக்குது. கொடு. சரி தம்பி, ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க. மேற்கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் நல்லபடியா செஞ்சிடலாம். எனக்கு என்னமோ இது கூடி வர்ற மாதிரி தோணுது. சரிங்க, வரேங்க. ஓகே ஓகே, வரேன். இந்தாப்பா, பொண்ணு போட்டோவை நீ பாரு, பொண்ணு ஜாதகத்தை நான் பாக்குறேன். சுக்கரன் பாத்தியாடி, ஜாதகத்துல சூரிய மெல்ல மெல்ல போய் உச்சத்தில் நிக்குது. சபஷ். சக்திக்கு பொருத்தமான பையன்தான். அத நாங்க சொல்லணும். இந்த ஆளை பாரு எப்படி இருக்கான்னு. அப்பா, பார்த்த உடனே என் மனசுல பட்டதை சொல்றேன். இந்த ஆளை பார்த்தா பக்கா அடியால் மாதிரியே இருக்கான். ஏய், வர வர உனக்கு பேச்சு கூடி போச்சுரி. முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் குறைச்சுக்க. அத்தை, இப்ப அவ என்ன தப்பா சொன்னா? அவளோட ஒப்பீனியன் அவ சொன்னா. எனக்கும் இந்த ஆளை பிடிக்கல. பாத்தியாடா? ஏய் கழுதைகளா, நிறுத்துங்க. என்ன இது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு? சரி, என்ன நீ ஏன் சொல்லு. அவர் நேர்ல பார்க்க எப்படி இருந்தாரு? உண்மையா சொல்லணும்னா பெருசா ஒன்னு இம்ப்ரெஸ் ஆகல. டேய், நீ ஆம்பளடா, உனக்கு ஒண்ணு பெருசா இம்ப்ரெஸ் எல்லாம் ஆக வேணாம். நாங்க 1க்கு 2 பொண்ணுங்க சொல்றோம், எங்களையும் அந்த ஆளு இம்ப்ரெஸ் பண்ணல. அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்?
நல்லதானே இருக்கான். அந்த ஆளு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்களே அவரை கட்டிக்க போறீங்க. விளையாட்டு பசங்க. போது நிறுத்துறா. நீ இதுங்களோட சேர்ந்து சிரிக்கிற. இது மாதிரி கீர்த்தனா, கட்டிக்கு போறவ சக்தி. அவளுக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறதா முக்கியம். சரி, சக்திக்கு பிடிக்கலன்னா நீங்க அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கல்ல? ஆமாமா, சக்தி தானே வாழ போறவ. அவளுக்கு பிடிச்சிருந்தாதான், இல்லன்னா மேற்கொண்டு பேசவே மாட்டோம். ஒருவேளை ரொம்ப நல்ல இடம் அப்படி இப்படின்னு சக்திக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த பேச்சு. ஓகேயா? அம்மா, மாப்பிள்ளை போட்டோ பாத்தியா? பாத்தேம்மா. அப்புறம் ஒண்ணுமே சொல்லல. உன்னோட ஒப்பீனியன் என்ன? அது எப்படி? அது நான் என் அபிப்பிராயத்தை சொல்லும்போது உங்க விருப்பம் முக்கியம் இல்லைன்னு சொன்ன. அத்தை, சக்தி விருப்பத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துல அப்பா அம்மா விருப்பம் தான் முக்கியம். பாத்தியாடா அவள? நான் உன் குடும்பத்துக்காக நாயா ஒழிச்சு ஓடா தேய்றேன். உன் பிள்ளைங்க பேசுறத பாத்தியா? ஏய் கழுதைகளா, நீங்க சக்தி இங்க வாமா. கண்மணி, அந்த போட்டோ கொடு. நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார்ல தண்டபாணி, அவரோட மகன் போட்டோ இது. இந்தா பாரு.